செடியாய வழிமனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவானின் கொல்லின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடைந்தியங்கும் படியாய் கடந்து உன் போலவாய் கண்பெணி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனுடன் இருக்கிறார். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஆனால் குருடைய பார்வை ஓரளவு அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நன்மைகளை அடைவீர்கள். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மிக மிக எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்துல குருபான் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக பிரச்சனைகள் எதுவும் எழாமல் இருக்கும். 5ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபதிரவங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அதிகமாக தண்ணீர் இருக்கின்ற இடத்துல குழந்தைகளை அனுப்புவதை தடுத்து நிறுத்துவது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று சூரியனுடன் இருக்கிறார். ஆகவே மனைவி நல்ல ஆதிக்கத்துடன் இருப்பார்கள். மனைவி சொல்லப்படி கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். முக்கியமாக இந்த மேஷராசி ஆணாக இருந்தால் மனைவி சொல்படியும், பெண்ணாக இருந்தால் புருஷன் சொல்படியும் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. 8ஆம் இடத்திலே புதன் செவ்வாய் இருப்பது குருபாருடன் இருப்பதனால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்திலே ராகுபான் இருப்பது எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலை தான் இருக்கும். இருந்தாலும் செலவினங்களும் அதற்குரிய வரி இருக்கும். வரவு செலவு இந்த வாரம் சரியாக இருக்கும். விரயஸ்தானத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் குருடைய பார்வை இருப்பதனால் பெரிய வீண் விரயங்கள் ஆகாது. ஓரளவு நல்ல விரயங்கள் தான் ஆகும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் மேஷராசிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசிலிருந்து அசுனியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகளை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்திலே இருப்பதனாலும், 7.5 சனியில விரைய சனியை நடந்து கொண்டிருப்பதனாலும், செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மேஷராசியில் வந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கடன் வாங்கினால் விரைவில் அடைந்துவிடும். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 6ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அந்த பின்னடைவுக்கு காரணம் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பதும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி பார்வையாக இருப்பதும் தான். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குருபான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடம் கேதுவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 6ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். ஆகவே கணவன் மனைவிகள் சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் 7ஆம் இடத்துல புதன் செவ்வாய் என்ற 2 எதிர்கிரகங்கள் சேர்ந்திருப்பதனாலும் கணவன் மனைவிகள் உரசல்கள் இருக்கும். அந்த உரசல்கள் உங்கள் திருஷ்டி காரணமாகவும் இருக்கும். ஆகவே உங்களுடைய அன்யோன்யம் முன்னேற்றம் சந்தோஷம் வெளிக்காட்டி கொண்டால் அதனால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடத்துல ராகுவன் இருப்பது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தாராளமாக தேடி வரும். தாராளமாக செய்யலாம். அல்லது தொழில்துறையிலே வேறு இடங்கள் மாற்றம் செய்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். சலிக்காமல் வேலை செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். லாபஸ்தானத்தில் சனிவான் இருப்பது தொழில்துறையிலே நீங்கள் எந்த தொழில் செலவாக இருந்தாலும் அதில் லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷம் முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கும். இந்த வாரம் ரிஷபராசிலிருந்து நல்ல நாட்கள். ரிஷபராசிலிருந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை நல்ல நாள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படலாம். அதற்கு பரிகாரமாக
வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நெய் விளக்கு வைக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டியாக இருக்கிறது. அதுக்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷப ராசியில் இருந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாயுடன் இருக்கிறார். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தொழில்துறையில போட்டிகள் மிக மிக அதிகமாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களே எதிரிகளாக இருப்பார்கள். ஆகவே மற்றவர்களுடன் பேசும்போது கலந்து ஆலோசிக்கும் போது சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் தெரிந்து அவர்களுடன் பேசுவதே நல்லது. 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் அல்லது நல்ல காரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். அதன் மூலமாக ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இளைய சகோதரர் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகளுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்து இருக்கிறது. மாணவர்கள் மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 6ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆண் குழந்தைகளுக்கு மட்டுமே சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 9ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தந்தை உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். விட்டு கொடுத்து பேசினால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. 10ஆம் இடத்துல சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். வேலை செய்யும் இடத்துல அதிகமான வேலைப்பளுவுடன் இருப்பீர்கள். வேலைப்பளு அதிகமானாலும் அதனால் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து வேலை செய்யுங்கள். அதற்குரிய நல்ல மகத்துவம் நீங்கள் பெறுவீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மிதுன ராசி இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசிக்கு மிருகஷம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை நல்ல நாள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்கள் நவம்பர் 3 திங்கட்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் மிதுன ராசி செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் புதன் செவ்வாயுடன் இருப்பதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதுவும் காரணமாக உஷ்ணம் காரணமாகத்தான் பிரச்சனை ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் புதன் பெருமாளுக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே குரு பகவான் இருக்கிறார். அதுவும் உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியிலே இருப்பது மிகவும் நல்லது. நல்ல தெய்வ பலம் இருக்கும். குலதெய்வனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசுவது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதால் சூரியனுடன் இருக்கிறார். தாய்க்கு உடல் உபாதைகள் இருந்து அவையெல்லாம் சரியாகிவிடும். ஆகவே பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. 5ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. நல்ல புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு வேலையை சாதித்துக் கொள்வீர்கள். கடந்த வாரங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாரம் இருக்காது. இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். பழைய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஓரளவு வெற்றியை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. 8ஆம் இடத்துல ராகுவான் இருந்தாலும் லக்னத்தில் இருந்த குரு பகவான் பல தோஷங்களை நிவர்த்தியை செய்வார். 9ஆம் இடத்துல சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆனால் குருடைய பார்க்கிறது. ஆக தொழில்துறையிலே பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. தந்தை மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். என்றால் தந்தையின் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கும், அவ்வளவுதான் தவிர பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த வாரம் கடகராசிலே பிறந்த நல்ல நாட்கள். கடகராசிலே பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு கடகராசிலிருந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 3 திங்கட்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக கடகராசிலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். மேலும் பிரயாணங்கள் செய்யும்போது எச்சரிக்கை தேவை. முக்கியமாக இரவு நேர பிரயாணங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு அல்லது காளி அம்மனுக்கு
நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டு இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை பகல் 11:27 முதல் நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை பகல் 12:34 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியில் பிறந்த நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 3 திங்கட்கிழமை, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாள் முழு சந்திராஷ்டகம். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எதுவாக இருந்தாலும் சற்று யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசியிலே கேது பாண்டியர் உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக மனக்குழப்பங்கள் ஏற்படும். சரியான நேரத்தில் தூக்கம் வராது. தொழில்துறையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் உங்களுக்கு கை கால்கள் அசதி மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதை இந்த வாரம் உங்களுக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்று சூரியனுடன் இருக்கிறார். ஆகவே சூரியனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கிறது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எளிதில் சமாளித்து விடுவீர்கள். தைரியத்தை வரவழைத்துக் கொள்வீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். தாய் சில நேரம் உங்கள் மீது கோபமாக இருப்பார்கள். உடனே அந்த கோபத்தை அவர்கள் மறந்து விடுவார்கள். ஆகவே தோஷங்கள் எதுவும் இல்லை. நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது இந்த வாரத்திலே உங்களுடைய மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை. மனைவி உங்கள் மீது மிகுந்த கோபத்துடன் இருப்பார்கள். விட்டு கொடுத்து பேசினால் மட்டுமே நன்மைகளை பெற முடியும். விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது செலவனங்கள் ஆகும். அனைத்தும் சுப செலவாகத்தான் இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். ஆனால் இந்த வாரம் கடன் வாங்குவதை அல்லது அதிகமான பணத்தை கடனாக கொடுப்பதையும் தவிர்த்து விடுவதும் நல்லது. இந்த வாரம் சிம்ம ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்ம ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 5 புதன்கிழமை நல்ல நாளாக இருக்கிறது. பூரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 8 சனிக்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கும் நவம்பர் 5 புதன்கிழமை நல்ல நாட்களாக இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பிரச்சனை இல்லாமல் ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் சந்திராட்டு தினங்கள் மாத்திரம் மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் சிம்மராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருப்பதனால், சனி பகவான் 8ஆம் இடத்திலே இருப்பதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே கேது பகவான் உங்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று 3ஆம் இடத்தில் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை என்று விநாயகருக்கு நெய் தீபம், பகல் நேரத்தில் சிவபெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி செவ்வாயுடன் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சிறு குழப்பம் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பதே நல்லது. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு பகைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 2ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருப்பது கணவன் மனைவிக்குள்ளும் சிறிது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து பேசினால் மட்டுமே நன்மைகளை பெற முடியும். மேலும் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவன் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். ஆனால் வசூலான தொகையை வைத்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி விடுவீர்கள். தேவையில்லாமல் அதை செலவு செய்வதை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக வீண் செலவுகள் செய்ய வேண்டாம். மேலும் மேலும் தொழிலில் அந்த பணத்தை போடுவதை விட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வீடு நிலம் வாங்குவதற்கு அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கு பயன்படுத்துவதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையில் லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதால் மனைவிக்கும் உங்களுக்கும், அதாவது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் அடிக்கடி சண்டைகள் ஏற்படும். சிறிது விட்டு கொடுத்து பேசி மட்டுமே சமாதானத்தினை அடைய முடியும். இந்த வாரம் கன்னிராசியிலே பிறந்த சந்திராட்ட தோஷம் இருக்குது. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை பகல் 12:34 முதல் நவம்பர் 6 வியாழக்கிழமை பகல் 11:47 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்கள் நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 5 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள்.
இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே கேது பகவான் இருப்பது ஏதாவது அலைச்சல் காரணமாகவும், தொழில் அலைச்சல் காரணமாகவும், ஆரோக்கியத்தின் காரணமாகவும் தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதற்குரிய முயற்சியை செய்து கொள்வதும் நல்லது. இந்த வாரம் கன்னி ராசியிலே நல்ல நாட்கள். கன்னி ராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் சண்டைகளை ஏற்படுத்தி விடுவார். மேலும் கண்டக சனியாக இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிநாதன் புதன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இதற்கெல்லாம் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். ஆனால் கூடவே சூரியன் இருப்பதனால், நீச்சம் பெற்றிருப்பதனால் திடீரென்று மன வருத்தங்கள் ஏற்படும். சாதனையும் செய்வீர்கள், அதில் சிறிது மன வருத்தமும் ஏற்படும். ஒரு பக்கம் நன்மை கொடுக்கும், இன்னொரு பக்கம் குழப்பமும் ஏற்படும். ஆகவே சிறிது எச்சரிக்கையாக எதை எப்படி செய்ய வேண்டும் என்று யோசித்து நிதானத்தை செய்தால் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், சச்சரவுகள் ஏற்படும். ஆனால் தெய்வ அருளினால் அந்த சச்சரவுகள் விலகும் என்று எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மேலும் குழந்தைகள் சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். மேலும் அவர்கள் சிறிது அடம் பிடிப்பார்கள். விட்டு கொடுத்து பேசினால் மட்டுமே ஒருவருக்குள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்று இருப்பதனால் இந்த வாரம் பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் வசூலான தொகையை வைத்து நல்ல செயல்களில் மட்டுமே செய்ய வேண்டும். தொழிலை மேலும் மேலும் அதை இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்தால் பண மதிப்பு குறைந்து போய்விடும். ஆகவே உங்களுடைய பணத்தை வீட்டிற்கான பொருட்களை வாங்குவதற்கு செலவிடுவதுதான் நல்லது. உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. துளாராசிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 6 வியாழக்கிழமை பகல் 11:47 முதல் நவம்பர் 8 சனிக்கிழமை பகல் 11:14 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசிலே பிறந்தவர்கள் நவம்பர் 6 வியாழக்கிழமை, நவம்பர் 7 வெள்ளிக்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது உச்சம் பெற்று இருப்பதனால் பல பிரச்சனைகளிலிருந்தும் தெய்வ பலத்தினால் நீங்கள் விடுபட முடியும். அதற்கு நீங்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அல்லது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார், ஆசிரியர் யாருக்காவது நீங்கள் வியாழக்கிழமை என்று வஸ்திரதானம் செய்தால் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். மேலும் சந்திராஷ்ட தோஷம் எதுவும் செய்யாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் துளாராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகத்திலே பிறந்தவர்களுக்கு விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கள் நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதால் மனக்கலக்கத்தை ஏதாவது வகையில் கொடுத்து கொண்டே இருக்கும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆனால் கூடவே புதன் இருக்காது, இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது.
மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப்படுவார்கள். மேலும் புதிதாக கல்வியை தொடங்குவதற்கும் இந்த வாரம் ஏற்ற வாரமாகவே அமைந்திருக்கிறது. மேலும் இந்த வாரம் சிறிது குழப்பங்கள் இருக்கும். குழப்பம் இருந்தாலும் தெய்வ அருளினால் குழப்பங்கள் தீரும். உங்களுடைய குல தெய்வம் உங்களை காப்பாற்றும். 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தாய் உங்கள் மீது சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசினால் பிரச்சனைகள் இருக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 5ஆம் இடத்தில் சனிவான் வக்ரம் பெற்று இருப்பதனால் இந்த வாரம் குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். ஆனால் குருடைய பார்வை அவர்களை அந்த இடத்திலிருந்து விரைவில் சமாதானத்துக்கு வந்து விடுவார்கள். 9ஆம் இடத்தில் குருவான் உச்சம் பெற்றிருப்பது தந்தை நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு பல விதத்திலும் உதவிகள் செய்வார்கள். தெய்வசல யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கவும் பெறுவீர்கள். 10ஆம் இடத்துல கேதுவான் இருப்பது தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது தொழில் விருத்தி இருக்கிறது. ஆனால் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக மனைவியின் காரணமாக என்றால் மனைவி ஆரோக்கியத்தின் காரணமாகவும் மனைவியுடைய தேவைக்காகவும் செலவினங்களாகும். அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசியில் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிகராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக விரயஸ்தானத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதால் செலவினங்களாகும். மேலும் சூரியன் நீச்சம் பெற்று தொழில் ஸ்தானாதிபதி இருக்கிறார். ஆகவே தொழில் விஷயமாகவும் செலவினங்களாகும். அதற்கெல்லாம் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிகராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். 8ஆம் இடத்துல குருபான் இருப்பது வயிறு உபாதைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக அஜீரண கோளாறுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நீங்கள் விரும்பிய மாற்றமாகத்தான் இருக்கும். ஆனால் எப்படியும் இடமாற்றங்கள் இருக்கும். அல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு இடங்களுக்கு குடியேற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். 3ஆம் இடத்திலே ராகுவான் இருக்கிறார். இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 4ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த வார ஆரம்பத்தில் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் வார கடைசியிலே நீங்கள் சமாதானம் ஆகிவிடுவீர்கள். 9ஆம் இடத்திலே 8ஆம் இடத்திலே குருவான் இருப்பது அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். 9ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஆனால் தந்தையார் தன லாபம் காத்திருக்கிறது. லாபஸ்தானத்திலே சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இருப்பது எதிரிகளால் கூட நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தந்தையின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் புதன் செவ்வாயிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். செலவன்கள் நல்ல செலவினங்களாக ஆகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி விடுவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை ஓரளவு அடைய முடியும். ஆனால் அர்த்தாஷ்டம சனி தாக்கம் சிறிது இருக்கிறது. இந்த வாரம் தனுசு ராசியிலிருந்து நல்ல நாட்கள். தனுசு ராசியிலிருந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நவம்பர் 3 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அஷ்டம் குரு அர்த்தாஷ்டம் சனி 2 நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். அது பகல் நேரத்தில் வைப்பது நல்லது. பகல் 12 மணிக்குள் வைப்பது நல்லது. காலையிலிருந்தே வைத்து கொள்ளலாம். அடுத்து சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். அந்த தீப வழிபாடு மாலை நேரத்தில் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுவதும் தனுசு ராசியிலிருந்தும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர் ராசி. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செல்வான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே வக்ரம் பெற்று குருவோடு பார்வையுடன் இருக்கிறார். தொழில்துறையிலே முன்னேற்றம் இருக்கிறது, யோகம் இருக்கிறது. தைரியமாக காரியங்களை செய்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள்.
2ஆம் இடத்துல ராகுமான் இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது மாத்திரம் சிறிது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருபான் உச்சம் பெற்று இருப்பதனால் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தெய்வ வழிபாட்டிற்கு இந்த வாரம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது பிரயாணம் செய்யும்போது சிறிது எச்சரிக்கை தேவை. அதாவது இரவு நேர பிரயாணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதால் தொழில்துறையில லாபம் இருக்கிறது. தொழில்துறையில நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. நல்ல யோகமும் காத்திருக்கிறது. தொழில்துறைய புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இருப்பது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சிறு உடல் உபத்திரவங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். தாராளமாக செய்யுங்கள். விரைவில் அது கிடைக்கும். கடன் வாங்கினாலும் விரைவில் அடைந்துவிடும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் மகர ராசிக்கு நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை நல்ல நாள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது செவ்வாய் அதற்கு கேந்திரத்தில் இருப்பதனால் சிறு பிரச்சனைகள் இரவு நேர பிரயாணங்கள் ஏற்படும். ஆகவே இரவு நேர பிரயாணங்களை தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு பிரயாணத்தை தொடங்க வேண்டும். அதன் மூலமாக பிரச்சனைகள் தீரும். மேலும் இந்த வாரம் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். வக்ரம் பெற்றிருந்து அவருக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே நீங்கள் எதேச்சையாக ஏதாவது பேசுவதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டாலும் விரைவில் அவர்களே மனம் மாறி உங்களிடம் நன்றாக வந்து பேசிவிடுவார்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நல்ல தனபாகியம் இருக்கிறது. முன்னேற்றம் இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வஸ்தல யாத்திரை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வீட்டு பெரியவர்கள் உங்களை நன்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். உங்கள் ராசியில ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உடல் பலகீனம், முக்கியமாக உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்குடைய மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்தில் குருவான் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வாரம் எதிர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. 7ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வாழ்க்கை துணைக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும். ஆனால் தக்க மருத்துவம் கிடைத்து அவர்களும் நன்மையை பெறுவார்கள். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கும் தந்தைக்கும் இந்த மனக்கசப்புகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். 10ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வளர்ச்சியும் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். போட்டிகள் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 7.5 சனியுடைய கடைசி பாகம் உங்களுக்கு நன்மைகளையே செய்யும். ஆகவே 7.5 சனியை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த வாரம் கும்பராசியில நல்ல நாட்கள். கும்பராசியில பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை நல்ல நாள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக என்ன இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கும்பராசிரியர்கள் அனைத்து காரியங்களும் வெற்றியை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதனால் உடல் பாரம் சிறிது அதிகமாக இருக்கும். மூட்டு வலி, முதுகு வலி சிறிது வரும். கால் வலிகள் வரும். ஆனால் குருடைய பார்வை அதற்குரிய மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒருவேளை திருமணம் முடிவானால் விரைவில் முடித்து விட வேண்டும். மிகவும் காலதாமதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு
குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், மேலும் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. 6ஆம் இடத்திலே கேதுவான இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும், தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும், புதிய முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ்வீர்கள். தொழில்துறையில இருந்த பிரச்சனைகளும் விரைவில் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 9ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதற்குரிய நல்ல சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகும். விரயஸ்தானத்தில் ராகுவன் இருப்பது செலவினங்கள் இருக்கும். அந்த செலவினங்கள் ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாகத்தான் இருக்கிறது. இந்த வாரம் மீனராசியிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவம்பர் 3 திங்கட்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்கள் நவம்பர் 3 திங்கட்கிழமை, நவம்பர் 8 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மீனராசிரியர்களும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.